தமிழகத்தை உலுக்கிய சட்டவிரோத கிட்னி விற்பனை விவகாரத்தில் இரு தனியார் மருத்துவமனைகளுக்கு உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தீபன், இது குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். வணக்கம் பராசக்தி. தமிழ்நாட்டையே உலுக்கிய கிட்னி திருட்டு விவகாரத்தில் பெரம்பலூர் மாவட்டம் மற்றும் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 2 தனியார் மருத்துவமனைகளுக்கு உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கான தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவருடைய உரிமத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என தமிழ்நாடு சுகாதாரத்துறை பரிந்துரை செய்துள்ளது. தற்போது இந்த கிட்னி திருட்டு என்பது பற்றி நாம் பார்ப்பது முன்பாக, இந்த கிட்னி திருட்டாறு உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கான வழிவகை என்ன, அரசு என்ன கூறுகிறது, அதை எவ்வாறு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதை பற்றி முதலில் பார்ப்போம். இப்போ கிட்னி திருட்டு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் அண்மை காலமாக தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அவற்றை தடுப்பதற்கு என்ன வழி, அதையும் நம்ம விரிவாக இந்த நேரலையில் பார்ப்போம். இப்போ முதல்ல உடல் உறுப்பு மாற்று செய்யணும் அப்படின்னா 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று, இறந்தவரின் உடலிலிருந்து உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கான வழிவகையும், மற்றும் ஒருவர் உயிருடன் இருக்கும்போது தன்னுடைய உறுப்புகளை, அதாவது லிவர் மற்றும் கிட்னி என 2 பொருட்களை மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொள்ளலாம் என அரசு தரப்பில் அரசாணையே இருக்கிறது. அந்த நிலையில தான் இறந்தவரின் உடல் உறுப்புகளை தானம் செய்ய வேண்டும் என்றால் அரசுக்குரிய விதிமுறைப்படி முறையாக சுகாதாரத்துறையில் பதிவு செய்த பிறகு அந்த இறந்தவரின் இரத்த சொந்தங்கள், அதாவது அவருடைய உடன் பிறந்தவர்கள், மனைவி மற்றும் பிள்ளைகள், அவர்களுக்கு அந்த இறந்தவரின் உடல் உறுப்பை தானம் செய்யலாம். மேலும் அவசர காலம் கருதி மற்றவருக்கு செய்ய வேண்டும் என்றாலும் அரசிடம் முறையாக அந்த பத்திரத்தில் பதிவு செய்து அவருடைய அந்த வரிசை எண்படி தான் அவருடைய உடல் உறுப்பு தானம் செய்யப்படும். அதே போன்று அவசர காலம் கருதி அந்த உடல் உறுப்பு தானம் செய்யப்பட்டு வருகிறது. இது ஒரு புறம் இருந்தாலும், ஒருவர் உயிருடன் இருக்கும்போது அவருடைய உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன் வந்தால் அவருடைய பிள்ளைகள் மற்றும் மனைவிகள் இரத்த உறவுக்கு மட்டுமே அவர் தானம் செய்ய முடியும் என அரசு விதிமுறை கூறுகிறது. அதற்கு முன்பாக தான் தானம் செய்வது வருபவர்கள் தன்னுடைய அந்த அரசு விதிமுறைகளை உட்பட்டு அந்த படிவத்தை முழுமையாக பூர்த்தி செய்து சுகாதாரத்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும். அந்த படிவத்தை சுகாதாரத்துறை அதிகாரிகள் முழுமையாக ஆய்வு செய்வார்கள். அதற்காக சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் என்ற 3 பகுதிகளில் இந்த உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கான விண்ணப்பங்களை ஆய்வு செய்யவும், அந்த தானம் முன் வருபவர்களை நேரடியாக சென்று அவர்களை முழு விசாரணை செய்து உண்மையாக இவர்கள் இரத்த உறவில் தான் இருக்கிறார்களா இல்லை வேறு யாரா என்பதை குறித்து அந்த அதிகாரிகள் ஆய்வு செய்த பிறகு அந்த குறிப்பிட்ட மருத்துவமனைக்கு பரிந்துரைக்கப்படும். அந்த விசாரணையை கிட்டத்தட்ட 1 மாதத்து காலமாக நடைபெறும். முழுமையாக விசாரணை செய்த பிறகுதான் அந்த உடல் உறுப்பு தானம் என்பது அவர்களுடைய விருப்பப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும். இது அரசுடைய விதிமுறை. இந்த விதிமுறைகளை மீறினால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு அரசும் சுகாதாரத்துறையும் ஏற்கனவே தெரிவித்தது. ஆனால் அண்மை காலமாக தமிழ்நாட்டில் கிட்னி திருட்டு என்பது அதிகரித்து வருகிறது. குறிப்பாக நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் தொடர் கிட்னி திருட்டு நடைபெற்று வருவதாக புகார் எழுந்த அடிப்படையில் சுகாதாரத்துறை குழு அமைக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக இந்த கிட்னி திருட்டு என்பது நாமக்கல் மற்றும் கோயம்புத்தூர், அதே போன்று ஈரோடு மாவட்டங்களில் தான் அதிகமாக நடைபெறுகிறதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. ஏனென்றால் அந்த பகுதியில் ஏழை எளிய மக்கள், அன்றாட கூலி வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், நெசவு தொழில் செய்பவர்கள் என அனைவரும் ஏழை எளிய மக்கள் தான் பகுதியில் அதிகமாக வசித்து வருகிறார்கள். அவர்களையே குறிவைத்து தான் இந்த கிட்னி திருட்டு என்பது நடைபெற்று வருவதாக முதல் கட்ட தகவல்கள் ஏற்கனவே வெளியாகியிருந்தது. இதை தொடர்ந்து தான் அந்த சுகாதாரத்துறை, அதாவது 8 பேர் அடங்கிய அந்த சுகாதாரத்துறை, அதாவது அந்த ஏற்கனவே கூறியது போன்று உடல் உறுப்பு தானம் செய்யக்கூடிய அந்த படிவத்தை விசாரணை செய்வதற்கு 8 பேர் அடங்கிய குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த குழு என்பது மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் நேரடி உதவி ஆணையர் அதில் இருப்பார். அதே போன்று ஆர்டிஓ, வருவாய்த்துறை, சுகாதாரத்துறை, அரசு மருத்துவமனையுடைய டீன் உள்ளிட்ட 8 பேர்கள் அந்த குழுவில் இருக்கிறார்கள். அவர்கள் திருச்சி மற்றும் நாமக்கல், பெரம்பலூர் மாவட்டங்களில் சென்று இந்த புகார் எழுந்த அடிப்படையில் அந்த தனியார் மருத்துவமனைக்கு விசாரணைக்கு சென்றுள்ளார்கள். அவர்களிடம் மருத்துவமனை துறை சார்ந்த அதிகாரிடம் விசாரணை நடத்திய பிறகு அவர் அறிக்கையை தயார் செய்து தமிழ்நாடு சுகாதாரத்துறைக்கு அனுப்பி வைத்துள்ளார்கள். இந்த அறிக்கையை சுகாதாரத்துறை ஐஏஎஸ் வினித் அவர்கள் முழுமையாக ஆய்வு செய்து நேற்றைய தினம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிக்கையில் என்ன கூறுகிறார், இந்த தனியார் மருத்துவமனையில் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்தது முறைகேடாக நடைபெற்றுள்ளது என்ற புகார்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆகையால் அவர்களுக்கு ஏற்கனவே இந்த உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கான அந்த உரிமத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. இப்போ தற்போது அது முழுமையாக ரத்து செய்ய பரிந்துரை வழங்கப்பட்டுள்ளது. இந்த உடல் உறுப்பு தானம் முன் வருபவர்கள் மற்றும் அவருடைய உறவினர்களை அந்த குழு என்பது நேரடியாக சென்று அவரை முழுமையாக விசாரணை செய்ய வேண்டும். அரசு கூறிய விதிமுறைப்படி அவர்கள் அனைத்து படிவத்தையும் முறையாக பூர்த்தி செய்து உள்ளார்களா, அவர் உறவினர்களா, இரத்த சொந்தமா என்பதை முறையாக ஆய்வு செய்து அது வீடியோ ரெக்கார்ட் செய்து சுகாதாரத்துறைக்கு அனுப்ப வேண்டும் என்பது ஒரு விதிமுறை. ஆனால் அது கடந்த சில மாதங்களாக எங்கேயும் நடைபெறவில்லை.
இது குறித்து சுகாதாரத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், மருத்துவமனை உரிய விசாரணை நடத்தி அந்த மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த சுகாதாரத்துறை அந்த IAS வினித் அவர்கள் பரிந்துரை செய்துள்ளார். இந்த கிட்னி திருட்டு என்பது கிட்னி மட்டும் லிவரும் அதே போன்று உடலில் இருக்கக்கூடிய பல்வேறு உறுப்புகள் மாற்று அறுவை சிகிச்சை மூலமாக தொடர் திருட்டு நடைபெற்று வருகிறது. இதற்கு முக்கிய காரணம் என்னவாக இருக்கும் என்று பார்த்தால், ஏற்கனவே அந்த நாமக்கல் மாவட்டத்தில் இந்த கிட்னி திருட்டு விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட திமுக பிரமுகர் அவர்கள் இதுவரைக்கும் தலைமறைவாக இருக்கிறார். அவர் ஏன் கைது செய்யவில்லை என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் ஒரு மாற்று அறுவை சிகிச்சை ஒரு மருத்துவமனை மேற்கொள்ள வேண்டும் என்றால் அரசு விதிமுறையின்படி மேற்கொள்ள வேண்டும். அந்த தற்போது இப்போ எழுந்துள்ள புகார் அடிப்படையில் அரசு விதிமுறைக்கு புறனாக இந்த மாற்று அறுவை சிகிச்சை நடைபெற்றுள்ளது. அந்த மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கான அந்த படிவம் மற்றும் அந்த வருவாய்த்துறை அந்த கிராமத்தை ஒரு உறுப்பை தானம் செய்கிறாருன்னா அவருடைய அந்த கிராமத்துடைய VO முதற்கொண்டு அந்த அவருடைய படிவத்திலிருந்து கையெழுத்திட்டு இருக்கணும். இவருடைய உறவினர் தான், இவர் தந்தை, இவர் ரத்த உறவில் தான் இருக்கிறாரு அப்படின்னு அந்த VO சொல்லணும். அந்த படிவத்தை தாசில்தார் மேல்பார்வை பண்ணணும். அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அப்புறம் சுகாதாரத்துறை அதிகாரிகள் முழுமையாக ஆய்வு செய்து தான் அந்த உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நடைபெறும். ஆனால் இந்த திருட்டு விவகாரத்தில் அந்த ஆவணங்கள் முற்றிலுமாக போலியாக தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆவணங்கள் எப்படி தயாரிக்கப்பட்டது? இந்த புரோக்கர்கள் ஒரு புறம் இருந்தாலும் இந்த ஆவணங்கள் அரசு சார்ந்த ஆவணங்கள் எப்படி போலியாக தயாரிக்கப்பட்டது? அதற்கு யார் உடந்தையாக இருந்தால், மருத்துவமனை சார்ந்த மருத்துவர்களா, அந்த மருத்துவமனை நிர்வாகமா, இல்லது அந்த புரோக்கர்களா? இவர்களுக்கு அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் ஒத்துழைப்பு இல்லாமல் அந்த அரசு சார்ந்த படிவத்தை போலியாக தயாரிக்க முடியாது என ஒரு தரப்பினர் குற்றச்சாட்டுகள் வைக்கிறார்கள். ஆகையால் இந்த கிட்னி திருட்டில் சம்பந்தப்பட்ட அந்த மருத்துவமனை நிர்வாகம், மருத்துவர்கள் மற்றும் அதே போன்ற அந்த புரோக்கர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கையை உடனடியாக எடுக்க வேண்டும். அரசு அதிகாரிகள் இதில் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தற்போது புகார்கள் எழுந்துள்ளது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் குழந்தை திருட்டு விற்பனையும் அதிகரித்தது. அதில் சம்பந்தப்பட்ட ஒரு நபர் அரசு மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அவரை அந்த விசாரணை பிறகு அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதே போன்றுதான் மருத்துவமனையில் பணியாற்றக்கூடியவர்களும் அந்த கிட்னி திருட்டு போன்ற உடல் உறுப்பு திருட்டுக்கு சம்பந்தப்பட்டிருக்கலாம் என ஒரு கேள்வியில் எழுந்துள்ளது. ஆகையால் தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு சுகாதாரத்துறையும் முறையாக விசாரணை செய்து இந்த கிட்னி திருட்டு சம்பந்தப்பட்ட அனைவரும் மீதும் சட்ட ரீதியான நடவடிக்கையை உடனடியாக எடுக்க வேண்டும். மேலும் உடல் உறுப்பு தானம் என்றால் என்ன என்பது குறித்து மாவட்ட அளவில் மட்டுமல்லாமல் கிராமந்தோறும் பொதுமக்களிடையே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் தரப்பிலிருந்து ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. உடல் உறுப்பு தானத்தில் தமிழ்நாடு முதலிடம் என்று தமிழக அரசு தொடர்ந்து தெரிவித்து வந்தாலும் தமிழ்நாட்டில் உடல் உறுப்பு திருடப்படுவது சம்பவம் தமிழ்நாடு தற்போது அரங்கேறி உள்ளது. இது குறித்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கட்டும், தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், இது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை அந்த நிர்வாகத்துக்கு சொந்தமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த நிர்வாகம் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் மணச்சூர் தொகுதியுடைய கதிரவன் என்பவர் என்று தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. ஆகையால் உரிய விசாரணை நடத்தி இந்த திருச்சி தில்லைநகர் பகுதியில் அமைந்துள்ள சித்தார் மருத்துவமனை அந்த நிர்வாகத்தின் மீதும் விசாரணை நடத்த வேண்டும். இது குறித்து சமூக ஆர்வலர்கள் தெரிவிப்பது என்னவென்றால், இந்த உடல் உறுப்பு திருட்டு சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட மருத்துவமனைக்கு உடனடியாக சீல் வைக்க வேண்டும். அந்த நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். காலதாமதம் படுத்தக்கூடாது. ஏற்கனவே இந்த கிட்னி திருட்டில் சம்பந்தப்பட்ட புரோக்கர்களை இதுவரை கைது செய்யப்படாமல் இருக்கிறார்கள். ஆகையால் உடனடியாக அவர்களை உடனடியாக காவல்துறை கைது செய்ய வேண்டும். நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுத்து கடுமையான சட்டங்களை இயற்றினால் மட்டுமே இது போன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடைபெறாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. ஆகையால் காலதாமதம் படுத்தாமல் பொதுமக்களை ஏமாற்றும் வகையில் யார் ஈடுபட்டாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தற்போது கோரிக்கை எழுந்துள்ளது. தகவலுக்கு நன்றி தீபன். ஜனங்களின் குரல் கருத்து கணிப்பில் பங்கேற்க முடியாதவர்கள் QR கோட் அல்லது லிங்கை பயன்படுத்தி இணையம் வாயிலாகவும் கருத்து கணிப்பில் பங்கேற்கலாம். இன்றே உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள்.